ஈரானுக்கு எதிராக புதிய பிராந்திய கூட்டணி விரைவில் அறிவிக்கப்படும் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அதிரடியாக தெரிவித்துள்ள விஷயம் மத்திய கிழக்கு அரசியலில் புதிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து கூட்டாக ஈரான் மீது கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி தாக்குதல் நடத்தின. பதிலடியாக ஈரானும் தாக்க மத்திய கிழக்கு பகுதியில் போர் மூண்டது. இந்த போர் காரணமாக உலக நாடுகளுக்கு எண்ணெய் மற்றும் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டு அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்து வருகிறது. அமெரிக்காவுடன் இணைந்து ஈரானின் பொதுவான அச்சுறுத்தலை எதிர்கொள்ள பிராந்தியத்தில் உள்ள மிக முக்கியமான நாடுகளுடன் இஸ்ரேல் புதிய கூட்டணிகளை உருவாக்கி வருவதாக நெதன்யாகு தெரிவித்துள்ளார். விரைவில் இது குறித்த விரிவான தகவல்களை இஸ்ரேலிய குடிமக்களுக்கு தெரிவிக்க உள்ளதாகவும் அவர் கூறினார். இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் உலகின் மிக சிறந்தவை என்பதை செயல்முறை மூலம் நிரூபித்துள்ளதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களை முறியடித்ததில் இந்த அமைப்புகளின் பங்கு முக்கியமானது. UAE, பக்ரைன், சவுதி அரேபியா, ஓமன், குவைத் போன்ற நாடுகளுடன் இஸ்ரேல் நெருக்கமான உறவை ஏற்படுத்தி வருவதாகவும் அந்த நாடுகள் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலிடம் உதவி கோரியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க அதிபர் டிரம்பின் தலைமையுடன் இணைந்து இஸ்ரேல் நடத்தி வரும் இந்த நடவடிக்கை ஈரானின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை தளங்களை முற்றிலும் முடக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஈரானின் அச்சுறுத்தலால் தற்போதைய சூழலில் அரேபிய நாடுகளும் இஸ்ரேலும் ஒரே அணியில் திரண்டு வருவது மத்திய கிழக்கின் அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது. மேலும் ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளை இஸ்ரேல் தொடர்ந்து முன்னெடுத்து செல்லும் என்றும் ஈரானின் பயங்கரவாத ஆட்சியை நசுக்கும் பணியை தொடரும் என்றும் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறினார். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தேவையான மன உறுதி தனது நாட்டிற்கு இருப்பதாக ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியன் கூறிய சிறிது நேரத்திலேயே நெதன்யாகுவின் இந்த கருத்துக்கள் வெளியாகின. அது மட்டும் இல்லாமல் இந்த மோதல் மீண்டும் ஏற்படாது என்பதற்கான உத்தரவாதங்களை ஈரான் கோரி வருவதாகவும் பெசஷ்கியன் குறிப்பிட்டிருந்தார்.